அன்று சேலத்தில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்தேன். முக்கிய விருந்தாளியே நான் தான். கருத்தரங்கில் அவரவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மேடையில் விளக்கி கொண்டிருந்த போது எனக்கு அழைப்பு செல்போனில் வந்தது. எரிச்சலுடன் எடுத்து பார்க்க மனைவி, இப்போ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, 10 நிமிஷம் கழிச்சு நானே கூப்பிடுறேன் சொல்லிவிட்டு போனை அணைத்தவன் என்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த கருத்தரங்கின் காரியதரிசியிடம், ஒண்ணுமில்ல, வீட்டில இருந்து போன் சமாளித்தேன். காரியதரிசி, நீங்க வேணா பேசிட்டு வாங்க என்று சொல்லவும் நன்றி சொல்லிவிட்டு மெல்ல மேடையிலிருந்து இறங்கி வாசலை நோக்கி நடந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். என்னம்மா, என்ன திடீர்னு போன் பண்ணியிருக்க? செல்போனில் அழுகை. எனக்கு பகீர் என்றது. என்னாச்சு, ஏன் அலற? சச்சு ராமுவுக்கு ஒண்ணுமில்லையே. இரண்டும் எங்கள் வாரிசுகள் என்று தான் சொல்ல வேண்டும். அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமில்ல, மூக்கை உறிஞ்சிய சப்தம். சீக்கிரம் சொல்லு, என்ன பிரச்சனை அங்கே? நம்ம வீட்டில் வச்சிருந்த 3 பவுன் நகையை காணோம், அப்புறம் வெள்ளி விளக்கு ஒன்றையும் காணோம், பீரோவில் வச்சிருந்த 10,000 பணத்தையும் காணோம். ஒப்பித்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். மனசு படபடத்தாலும், இங்க பாரு, தெளிவா சொல்லு, வேற என்னென்ன காணாம போச்சு, எப்ப போச்சு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டான். காலையில பீரோவை சரியா கவனிக்கல, இப்ப அரை மணி நேரம் முன்னாடி தான் சச்சுவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பீரோவை திறக்க போகும்போது தான் பீரோ திறந்திருந்ததை பார்த்தேன். அப்புறம் நல்லா கவனிச்சு பார்த்ததில் பீரோவுக்குள்ள வச்சிருந்த 3 பவுன் செயின் ஒன்றும் பணம் 10,000 காணோம். அதுக்குள்ள வச்சிருந்த வெள்ளி விளக்கு ஒன்றையும் காணோம். வெளியில எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், மற்றது எல்லாம் இருக்கு. சரி சரி, நீ வெளியில எதையும் சொல்லாம இரு, நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான். இல்லை, பக்கத்தில் எல்லாம் போலீஸுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க என்று சொன்னான். நீ என்ன சொன்ன என்று கேட்டான். நான் நீங்கள் வந்த பின்னால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இன்னைக்கு ராத்திரி கிளம்பி நாளைக்கு அங்கே வந்துடுவேன், அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். போனை அணைத்தவன் கருத்தரங்கு நடக்கும் அரங்கிற்குள் நுழைந்து மேடைக்கு போகாமல் கீழே இருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டேன். மனசு மட்டும் வீட்டில் இருந்தது. அக்கம் பக்கம் ஒரே விசாரிப்புகள். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் என்று அறிவுரைகள். உங்க வீட்டு வேலைக்காரி மேலதான் எனக்கு சந்தேகம் என்று பல அறிவுரைகள். அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி கண்டுபிடிப்பது யோசனையில் ஆழ்ந்தேன். 1 வாரம் அமைதியாக ஓடியிருந்தது. மனைவியுடன் கடைவீதிக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். வழியில் எதிர்புறம் ஒரு இளம் ஜோடி நடந்து வந்து கொண்டிருந்தன. என் மனைவியை கண்டவுடன் அந்த பெண் கைகளை பிடித்து கொண்டு, அக்கா எப்படி இருக்கீங்க என்று வினவ, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி, நேரம் இருக்கும்போது வீட்டுக்கு வா சொல்லிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏமா, அந்த பெண் பேசுறதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? நின்று பேசிட்டு தான் வர்றது. கேட்ட என்னிடம், பசங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க, சீக்கிரம் போகணும் என்று சொன்னது எனக்கு செயற்கையாகப்பட்டது. ஏன், தினமும் வீட்டில் தனியாக தானே இருப்பாங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் உனக்கு அக்கறை? சரி சரி, சீக்கிரமாக வாங்க. மேற்கொண்டு பேசாமல் மௌனமாக வந்ததால் நான் மேலும் பேச முடியாமல் போயிற்று. வேலைக்காரி பொன்னம்மாள் ஏதோ ரகசியமாக என் மனைவியிடம் வந்து சொல்ல, அவளும் நாளைக்கு காலையில் வர சொல் என்று சொல்வது கேட்டது. என்ன விஷயம் என்று மனசு கேட்க விரும்பினாலும் அவளாக சொல்லட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். இரவு படுக்க வருவதற்கு கொஞ்சம் நேரமானது. அப்படி என்ன அடுக்கலையில் வேலை? எல்லோரும் சாப்பிட்ட பின்பு கேட்டவனிடம், கொஞ்சம் லட்டும் பர்பியும் செஞ்சேன், பசங்களுக்கு ஆகட்டுமேனு. எனக்கு ஆச்சரியம். பரவாயில்லையே, எடுத்துட்டு வா, சாப்பிட்டு பார்க்கலாம், காலையில் டிஃபனுக்கு வைக்கிறேன், இப்போ படுங்க என்று என் வாயை அடைத்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் வேலைக்கு நானும் பள்ளிக்கு என் குழந்தைகளும் கிளம்பி விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். பாதி தூரம் போன பின்னால் தான் ஞாபகம் வந்தது. காலையில் பலகாரம் வைப்பதாக சொன்னால், ஆனால் கண்ணில் கூட காட்டவில்லை.
கோபம் வந்தது. வர வர இந்த வீட்டில் என்ன செய்யறானே தெரிய மாட்டேங்குது. சாயங்காலம் போன உடனே கேட்கணும். முடிவு செய்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். மாலை வீட்டுக்கு வந்தவனுக்கு தட்டில் ரெடியாக பலகாரங்கள் வைக்கப்பட்டு, போய் கை கால் கழுவிட்டு வாங்க, பசங்க இப்பதான் சாப்பிட்டு போனாங்க, ஏன் காலையில் மறந்தாய் என்று சண்டை போடலாம் என்று கேட்க வந்தவன் தட்டில் பலகாரங்களை பார்த்தவுடன் கை கால் கழுவ பின்புறம் சென்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். இரவு சாப்பிட்டு முடித்தவுடன் மெல்ல வீட்டு முன் சிறிய நடை உலா வந்தவனை எதிர் வீட்டு ராமையாவின் குரல் இழுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன போய், காலையில் உம்ம வேலைக்காரியோட பொண்ணும் மாப்பிளையும் வந்து ஒரே விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. வேலைக்காரி பொண்ணு ஏதோ டிகிரி படித்து கொண்டிருப்பதாக அல்லவா சொல்லி கொண்டிருந்தாள் என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பொண்ணுக்கு எப்பொழுது கல்யாணம் ஆயிற்று? அவளுக்கு விருந்து வைத்தவள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்வதால் என்ன குறைந்து போயிற்று? மனதிற்குள் கோபம் வந்து உட்கார்ந்தாலும் முகத்தில் மெல்ல புன்னகையுடன் சமாளித்து ராமையாவிடமிருந்து தப்பித்தேன். முதலில் வேலைக்காரியிடம் இதை பற்றி விசாரிக்க வேண்டும். அதன் பின்னால் இவளிடம் சண்டை பிடிக்க வேண்டும். போருக்கு ஆயத்தமானேன் என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் வேலைக்கு போகும் அவசரத்தில் அனைத்தும் மறந்து போக, அதற்கு மறுநாள் வேலை விட்டு வீடு வரும் பொழுது மனைவி கோயிலுக்கு சென்று விட்டதாக தெரிவித்த வேலைக்காரியிடம் மெல்ல பேச்சு கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன பண்ணம்மா, உன் புள்ள கல்யாணத்தை எல்லாம் என்கிட்ட கூட சொல்லாம முடிச்சிட்ட போல இருக்கு. வீட்டம்மா கிட்ட சொன்னவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவ. உன்னைய உங்க அம்மா காலத்திலிருந்து எனக்கு தெரியும். ஆனா என் வீட்டுக்காரிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு எனக்கு சொல்லாம இருந்திருக்க. கொஞ்சம் கோபமாகவும் ஆற்றாமையுடனும் சொன்னவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவள் கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். பயந்து விட்ட நான், பொணமா பொணமா எதுக்கு அழற? நான் ஒன்றும் தப்பா கேட்டுடலையே என்றான். ஐயா, நீங்கள் ஒன்றும் தப்பாக கேட்கல. உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சுருக்கேன்னா ஏன்னு யோசிச்சு பாருங்க ஐயா. படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய நிலைமையில் என்னைய விட்டுட்டாயா. அந்த பையன் வீட்டில் அதுதான் சாக்குன்னு 3 பவுன் நகையும் பணம் 10,000 வச்சாதான் கல்யாணம் அப்படின்னு சண்டை பிடிச்சாங்க ஐயா. வந்து அம்மா கிட்ட தான் அழுதேன். அம்மா தான் சூழ்நிலை புரிஞ்சு எப்படியோ இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாங்க. புள்ள நாம் சொல்கிறத கேட்குறவளா இருந்தா இந்த ஊருக்கே சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பேன். சொன்னவள் ஆற்றாமை தாங்காமல் அழுவதை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். காணாமல் போன பொருட்கள் காணாமல் போனதாகவே இருக்கட்டும் என முடிவு செய்து கொண்டேன். இவள் பெண்ணின் கல்யாணத்தை கூட தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டேன் என்றான்.